வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ், திங்கிங் அண்ட் ரீசனிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், நம்ம ஒரு யோசனை செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், அதுலேருந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த யோசிக்கிறது சாதகமாக வருமா இல்லை நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் ரிசல்ட்ஸ் கொண்டு தருமா அப்படின்னா அக்கார்டிங்லி நம்மளோட இப்போ கையில் இருக்கிற அந்த வேலையை சிறப்பாக செய்யணுமா, அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம அதை செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு காம்பினேஷனில் அந்த மைண்ட் செட்டில் தான் அந்த வேலையை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளோட யோசிக்கிற திறமை அவுட்கம்மை பொறுத்து சிறப்பாக இன்னும் மேன்மேலும் சிறப்படைகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதுதான் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போது ப்ராப்ளம் சால்விங், திங்கிங் அண்ட் ரீசனிங் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், எப்படியெல்லாம் யோசிக்கிறோம், எப்படியெல்லாம் அதனோட முடிவை நம்ம எதிர்பார்க்குறோம். எப்படி யோசிக்கிறோம், நம்மளுக்கு சாதகமாக யோசிக்கிறோமா, சரியானதை யோசிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு லேட் சைல்ட்ஹுட்லேருந்து என்ன இயர்லி அடலசன்ஸ், மிடில் அடலசன்ஸ், அப்புறம் அடலசன்ஸ் முடிகிற பீரியடு, அதுக்கப்புறம் இயர்லி அடல்ட்ஹுட், அது வரைக்கும் எப்படி யோசிக்கணும், எப்படி யோசித்தா சரியான அளவுக்கு நம்மளுக்கு விடை கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அது ஒரு முயற்சியாகவே இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தை, யாரோடெல்லாம் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ இன்க்ளூசிவ் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ், அவங்க அதுபோல் கிளியராக யோசிக்கிறத அவங்க ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். அதுவே ஒரு ஆட்டிடியூடாக கூட வச்சுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் அப்பசோடாக ஒரு யோசனை பண்ணுறது, அப்பசோடாக யோசனை பண்ணி அப்படியே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதில் நிறைய தவறு வருது அப்படின்னு வரதை காட்டிலும், அப்படின்னு ஒரு முடிவை எதிர்பார்க்குறத காட்டிலும் சரியான முடிவு தான் வரணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவு தான் வரணும். எந்த முடிவு வந்தாலும் ஏற்றுக்கணும் இல்லை, சரியான முடிவு வரத்துக்கு ஏற்ப வேலைகளை சரியாகவும் சீராகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு தோணின போது ஒரு மாதிரி செய்வோம், நம்ம சௌரியத்துக்கு சில வேலைகளை செய்வோம், ஆனால் எண்டு ரிசல்ட் மாத்திரம் சரியாக வரணும் அப்படின்னா அது சாத்தியமில்லை. இட் இஸ் ஹைலி ரெடிகுலஸ். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வகுப்பறையில் படிக்கிறோம், அந்த கான்செப்டில் ஒரு வார்த்தை, ஒரு அனெக்டோட் பார்க்கலாம். அப்போ என்ன செய்கிறோம், வகுப்பறையில் படிக்கிறோம், ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, மாதாந்திரத்தில் ஒரு டெஸ்ட் இருக்குது, அப்புறம் என்ன குவார்டர்லி எக்ஸாம், டெர்மினல் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு அப்படியெல்லாம் வருது. அப்போ அந்த பரீட்சையில் நம்ம அந்த தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் வாங்கணும் என்று சொன்னால் என்ன பண்ணோம், ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் ஃபார் தி ஸ்டடி இருக்கணும். அந்த டெஸ்ட்டுக்கு சரியான அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டடி ஷுட் பி தேர். நம்ம படிக்க மாட்டோம், எந்த வீக்கெண்டும் தயார் பண்ணிக்க மாட்டோம், ஆனால் மண்டே மார்னிங் கிளாஸில் ஸ்கூல் போனோடனே என்ன டெஸ்ட் இருக்கோம்னு சொன்னால் அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், உபாயமாக தான் இருக்கும். ரொம்ப அப்படியே என்ன ஓவர்வெல்மிங்காக அது கிராண்டாக அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உபாயமாக இருந்தால் ரிசல்ட் எப்படி இருக்கும், ரிசல்ட்டும் உபாயமாக தான் இருக்கும், மதிப்பெண்களும் உபாயமாக தான் வரும். அப்போ போதுமானவளுக்கு மதிப்பு வரணும். யாருக்கோ ஒருத்தருக்கு 20க்கு 18 வந்திருக்கு, 20 out of 20 வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன பிரெய்னி அப்படின்னு நம்ம என்ன காமெடி பண்ணாமல் நாம் இந்த சனி ஞாயிறு வீக்கெண்டில் உழைக்கலை. We have been sitting before the gadget and the idiot box. That's why we are unable to prepare properly for the Monday morning யூனிட் டெஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ரீசனிங் சரியாச்சா, ப்ரிப்பரேஷன் சரியில்லை, அதனால் மார்க் சரியாக வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மார்க் சரியாக தான் வரணும், 20 out of 20 வரத்தான் செய்யணும்னு சொன்னால் அந்த முன்னாடி இருக்கிற ப்ரிப்பரேஷன் யூ ஷுட் புட் ஃபோர்த் யுவர் 100% எஃபர்ட் போட்டிருக்கணும். அது எல்லாருக்கும் ஏற்புடையது தான். அந்த மாதிரி இப்போ திங்கிங் அண்ட் ரீசனிங்னு சொன்னால் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கணும். எப்படி, சரியான முறையில் ஒரு நேர்கோட்டில் எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுகள் வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு ஏற்புடைய யோசனைகளும் செயல்முறைகளும் இருக்கணும். அப்போது திங்கிங் அண்ட் ரீசனிங் ப்ராப்பராக இருந்தால் ரிசல்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எனக்கு ஏதோ ஒரு முயற்சி செய்வேன், எப்படியோ ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் அது எல்லாரும் அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குமே, அவங்க இந்த ரிசல்ட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். அப்போது சென்ற பதிவில் சொன்னோம், டைடினஸ், கிளீன்லினஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அதுபோல் நன்னா படிக்கிறதுக்கும் சிறப்பான மார்க் வாங்குறதுக்கும் மதிப்பெண்கள் நம்மளோட கூட எப்போவுமே துணைக்கு வரணும். யுவர் என்ன தெரியுமா, ஆன்சர் ஷீட் ஷுட் ஸ்பீக் ஆன் யுவர் பிஹாஃப், யுவர் மார்க் ஷுட் ஸ்பீக் ஆன் யுவர் பிஹாஃப். அப்படின்னா மதிப்பெண்கள் நமக்காக பேச வேண்டும் என்றால் நம்மளுடைய தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தேர்வுக்கு நாம் தயார் செய்து கொள்ளக்கூடியதும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.